பேருக்கும் வராத தாக்கம் ஒரு சமாரியனுக்கு வந்தது. அல்லேலூயா. 2 பேருக்கும் வராத ஒரு தாக்கம் சமாரியனுக்கு வந்ததால இந்த சமாரிய நிமித்தம் அடிபட்டவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. அவனை தூக்கி கொண்டு போனான். அவனுக்கு எண்ணெயும் திராட்சரசம் போட்டு 2 ரூபாய் பணத்தை கொடுத்து அவனை சுகத்தில் நடத்தினான். அல்லேலூயா. அவனதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நியாய பிரமாணத்தின்படி நான் கரெக்டா நடக்கிறேன்னு ஒருத்தருக்கு முன்னாடி சொல்றாரு. ஆசாரியனை விட லேவியனை விட தாக்கமடைந்த சமாரியனே சாட்சி உள்ளவர் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானவர் தேடி வந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? என் ஜனங்களுக்கு தாக்க வேண்டுமே, தாக்க வேணும். இன்னைக்கு ஊழியம் இருக்கு, கார் இருக்கு, விசுவாசி இருக்கிறாங்க, சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் பழைய மாதிரி ஒரு விசுவாசி வந்து ஜெப குறிப்பை சொல்லும் போது அன்னைக்கு அடைந்த அந்த தாக்கத்தின் அழுகை இல்லாதனால அவர்கள் பிரச்சனையை மாற்ற முடியல. இன்னைக்கும் அதே கண்ணீரோடு அவர்கள் விண்ணப்பத்தையும் அவர்கள் வேண்டுதலை கேட்டு தேவசனத்தை அழுவமானால் நம் கையில கொண்டு நம் சபையில் அற்புதம் நடக்கும், விடுதலை நடக்கும், வல்லமை